அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு? கன்னிராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ராசியில் கன்னிராசி முதல் ராசி. உறவுகள் மீது, நட்புகள் மீது, ஒரு என்ன சொல்ற கூட பழகிறவங்க மீது அதிக நம்பிக்கையும் அன்பும் வைக்கும் போதுதான் உனக்கு 1 கோடி ரூபா தரேன், நீ அந்த பையனை விட்டு போயிரு, நீ அந்த பொண்ணை விட்டு போயிரு, நான் உனக்கு 1 கோடியில் 1 ரூபா வச்சு தரேன், தயவுசெய்து நீ அந்த டீம் விட்டு போயிரு. பொதுவாகவே கன்னி ராசி கந்திஷியில் அடிபடக்கூடிய ராசி இல்லை. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது இப்போ எனக்கே அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்ல ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும், அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது? கன்னிராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ராசியில் கன்னிராசி முதல் ராசி. இயல்பாகவே பார்த்திங்கன்னா கன்னிராசியில் சுக்கிரன் வலிமை இழக்கிறார், புதன் வலிமை அடைகிறார். இவங்களுடைய புத்தி கூர்மைக்கு முன்னாடி யாருமே ஜெயிக்க முடியாது. நல்ல விஷயமா இருந்தாலும் கன்னிராசிக்காக யோசித்தாங்கன்னா அது சூப்பராக முடிச்சிருவாங்க. ஒருத்தனை வச்சு செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை செம்மையாக சிறப்பாக செய்து முடிச்சிருவாங்க. அது இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது.
ம். அதே போல் துப்புரவுத்துறைன்னு சொல்லுவோம், ஆமாம் ஒரு ஆய்வுகளை கண்டுபிடித்தல், ஆமாம். அந்த துறைகளில் இவங்க வந்து ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ம். ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு, புதுமையான செயல்பாடு கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணம். ம். ஒரு டைரி எழுதுறது, புத்தகம் படிக்கிறது, இதெல்லாம் கன்னிராசியும் சேருவாங்க. அதாவது நம்ம மிதுனராசியும் புத்தகம் எழுதுறதெல்லாம் ரொம்ப 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 ஆர்வம் காட்டுவாங்க, டைரி எழுதுவாங்க. அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பேனாவை எடுத்து எழுதாமல் இருக்க மாட்டாங்க. ம். இது அவங்களுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் மீது, ம். நட்புகள் மீது, ஒரு என்ன சொல்ற கூட பழகுறவங்க மீது ம். அதிக நம்பிக்கையும் அன்பும் வைக்கும்போது தான் கன்னிராசி அன்பர்கள் தன்னை இழக்கிறார்கள், ம். தடுமாற்றம் அடைகிறார்கள் என்று எழுதி வச்சிடலாம். ம். எப்போ தடுமாற்றம் கன்னிக்கு இருக்கும்னா, புத்தியில் ஒரு செயல் இழக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ ஏற்படும்னா, நான் அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கேன், சோடி முடிச்சு ம். அப்படின்னு நம்மளே முடிவு எடுத்துருவோம். ஓகே, உன்னை நீ மறக்க போற அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு செயல்பாடு இயல்பாகவே வந்துடும். ஸோ அதே போல் நம்ம கன்னிராசி பெண்களை பற்றி பேசுகிறாங்க, தன்னை புரிந்து கொண்டார்கள் என நினைத்து எல்லா நன்மையும் செய்துவிட்டு கடைசியில் நான் அவனை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கன்னிராசி பெண்கள் இருப்பாங்க. அதே போல் இவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் என்னென்னா, எதையுமே ஒரு விளையாட்டாகவே எடுத்துக்கிடுவாங்க, அசால்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க, சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. என்னத்தை போய் விடு ஜாலியாக கொடு போ அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க மேலே விமர்சனங்கள் நிறைய வரும். இவங்க என்ன செஞ்சாலும் ஒரு குத்தம் குறை கண்டுபிடிச்சு இவங்களை வந்து பின்னாடி தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அதை அசால்ட்டாக கடந்துருவாங்க. ஏன்னா உள்ளே கொண்டு போயிட்டா இவங்க லாக் ஆகிருப்பாங்க. இல்லை சார், உண்மையிலேயே மற்றவங்க விமர்சனங்களுக்கு போய் நான் லாக் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய தடுமாற்றம் வந்துச்சு, என் வேலையை இழந்தேன், என் சொத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காக குறைஞ்சி 20% இருப்பாங்க. ஏற்றுக்கவே இல்லை சார், அவன் யார் என்னை விமர்சனம் பண்ண, நான் கரெக்டாக தானே இருக்கேன், எனக்கு தெரியும்ல, என்னை பற்றி எனக்கு தெரியும்ல, இவனை பார்த்து நான் ஏன் வருத்தப்படணும், என்னை தப்பாக சொல்கிற இந்த பொண்ணை பார்த்து நான் ஏன் வருத்தப்படணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க எந்த விஷயத்தையும் தடுமாற்றம் இல்லாமல் சூப்பராக போகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. பொதுவாகவே கன்னி ராசி கந்திஷ்டியில் அடிபடக்கூடிய ராசின்னு சொல்லலாம். வெரி குட். இவங்க அழகாக இருந்தாலும் இவங்கள உனக்கென்னையா ராஜா அப்படிம்பாங்க, உனக்கென்னமா ராணிம்பாங்க. இவங்களுக்கு கந்திஷ்டி தான் பெரிய பிரச்சனை. கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு டைலாக் பார்த்தீங்களா? அற்று பொருத்தமானவங்க நம்மளுடைய கன்னிராசி தான். அந்த அளவுக்கு இவங்க செய்கிற ஒவ்வொரு செயலையும் கூட இருக்கவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்ணி அங்கே நடந்த போது, கண்ணி இங்கே உட்காரு, டேய் நீங்கள் தான்டா நடந்து போகிறீங்க, எங்களை மட்டும் ஏன்டா சொல்கிறீங்க மாதிரி இவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஓடும். இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துருவாங்க, போடா போடா டேய் போடான்ட்டு. அப்படிங்க இயல்பான தாட்டு. பணத்துக்காக பாசத்தை விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. பாசத்துக்காக பணத்தை விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய கன்னிராசி அன்பர்கள். இது இவங்களுடைய ரத்தத்தில் ஊறியது. உனக்கு 1 கோடி ரூபா தரேன், நீ அந்த பையனை விட்டு போயிரு, நீ அந்த பொண்ணை விட்டு போயிரு, நான் உனக்கு 1 கோடியில் 1 ரூபா வச்சு தரேன், தயவுசெய்து நீ வந்து அந்த டீம் விட்டு போயிரு, எனக்கு அவர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற தாட் இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இந்த கன்னிராசி செய்ய வேண்டிய தான தர்மம், ஆலயம் வழிபாடு சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தானங்கள் அதிகமாக கொடுக்கலாம், என்ன தானம் கொடுத்தா மற்றவங்களுக்கு இவங்க செய்கின்ற நல்ல விஷயங்கள் இவங்களுக்கே பிரதிபலனாக வந்து சேரும், இவங்களே ஆட்வீட் பண்ண முடியும் அப்படின்னா, இவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கிர உரையில் கோவிலுக்கு போய், பெருமாள் கோயிலுக்கோ இல்லை அவங்க பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கோ போய் இவங்க லட்டு தானமாக கொடுக்கணும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர உரையில் வெள்ளிக்கிழமை லட்டு தானமாக கொடுக்கணும். இனிப்பு தானமாக கொடுக்கணும். ஏதாவது ஒரு இனிப்பு பாயசமோ பொங்கலோ அல்லது லட்டோ தானமாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இவங்களுக்கேற்ற இவங்களோட இயக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள் அன்னை. ஓகே, ஆண்டாளை போய் பார்த்து மனசார் அம்மா நீதாம்மா உறுதுணை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டா இவங்க லைஃப்ல பெரிய ஏற்றமும் உண்டு, மாற்றமும் உண்டு. இந்த வழிபாடு முறைகள் எப்படி பண்ணணும், என்ன கிழமை பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். நான் ரெடியாக இருக்கேன், வழிபாடு செய்ய ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அவங்க நம்ம கன்னிராசி அன்பர்கள் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய நட்சத்திரத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான வழிபாடு முறைகளை நம்ம அவங்களுக்கு குரூப்லேயும் போட்டுருவோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிடலாம். வெரி குட், தேங்க்யூ சார். தேங்க்யூ. கன்னிராசிக்கு
நிறைய விஷயங்களை சொன்னார். உங்களுடைய பிறப்பு பலனை நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். கோவில், தான தர்மம் இதெல்லாம் எந்த டைமில் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னார்னா அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. தேங்க்யூ.